வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். மின் கட்டண திருத்தம் இன்று முதல் பொதுமக்களின் கருத்து கேட்பு ஆரம்பம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சலே கைது. பாதுகாப்பு அமைச்சர் போலீஸ் மாதிபருடன் பதவி விலக வேண்டும் விடுக்கப்பட்டு கடும் எச்சரிக்கை. நாட்டின் வரி செலுத்தும் கலாச்சாரத்தில் புதிய மாற்றம் விசேட சலுகை திட்டம். பாதாள உலக குழுக்களால் உயிர் அச்சுறுத்தல் 16 பேருக்கு போலீஸ் பாதுகாப்பு. ஆபத்தில் 12,301 வீடுகள் உடனடியாக வெளியேறுமாறு எச்சரிக்கை. இலங்கை நியூசிலாந்து மோதல் கொழும்பில் விசேட போக்குவரத்து திட்டம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விரைவில் நீதி அரசாங்கம் உறுதி. இலங்கையில் 2 மாதங்களுக்குள் 12,000க்கும் மேற்பட்டோருக்கு டெங்கு. அயல் வீட்டு பெண்ணுடன் சேர்ந்து கணவனை அடித்துக் கொன்ற மனைவி. அவையமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். 2026 ஆண்டிற்கான உத்தேச மின் கட்டண திருத்தம் தொடர்பில் பொதுமக்களின் கருத்துக்கள் மற்றும் முன்மொழிவுகளை பெற்றுக்கொள்ளும் பணிகள் இன்று முதல் ஆரம்பமாக உள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மின்சார நுகர்வோருக்கு மார்ச் 18ஆம் தேதி வரை இதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக அதன் பணிப்பாளர் ஜெயநாத் கேரத் குறிப்பிட்டுள்ளார். 9 மாகாணங்களையும் உள்ளடக்கும் வகையில் 5 இடங்களில் வாய்மூல கருத்துக்களை முன்வைப்பதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்படவுள்ளது. மார்ச் 7 முதலாவது அமர்வு அம்பாறையில் நடைபெற உள்ளது. மார்ச் 11 வவுனியாவில் கருத்து கேட்பு அமர்வு நடைபெறும். மார்ச் 12 மாத்தளை மாவட்டத்தில் அமர்வு இடம்பெறவுள்ளது. மார்ச் 16 அம்பாந்தோட்டையில் கருத்துக்களை முன்வைக்க முடியும். மார்ச் 18 இறுதியான வாய்மூல ஆலோசனை அமர்வு நடைபெறவுள்ளது. பொதுமக்களினால் முன்வைக்கப்படும் அனைத்து முன்மொழிகளையும் பரிசீலித்த பின்னரே மின் கட்டண திருத்தம் குறித்து தனது இறுதி முடிவை ஆணைக்குழு அறிவிக்கவுள்ளது. இதேவேளை இலங்கை மின்சார சபையை மறுசீரமைக்கும் செயல்முறையை அரசாங்கம் முறையாக முன்னெடுக்க தவறியுள்ளதாக இலங்கை மின்சார சபையின் தொழில்நுட்பவியலாளர் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. இதன் காரணமாக எதிர்வரும் நாட்களில் தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபடவுள்ளதாக அச்சங்கம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான இறுதி தீர்மானம் இன்று எடுக்கப்படும் என சங்கத்தின் தலைவர் கோசல அபய்சிங் தெரிவித்துள்ளார். வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸில் லாட்சப்பல். முன்னாள் அரச புலனாய்வு பிரிவின் பிரதானி ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலே கைது செய்யப்பட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு அமைய குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் அவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலையின் பெயரை தொடர்புபடுத்தி பிரித்தானியாவின் சேனல் 4 தொலைக்காட்சி 2023ஆம் ஆண்டு ஒரு விசேட ஆவணப்படத்தை வெளியிட்டிருந்தது. அந்த ஆவணப்படத்தில் ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் ராஜாங்க அமைச்சராக இருந்து பிள்ளையானின் செயலாளராக பணியாற்றிய அசாத் மௌலானா என்பவர் சுரேஷ் சாலை தொடர்பான குற்றச்சாட்டுகளை வெளிப்படுத்தியிருந்தார். கோட்டபாய ராஜபக்ஷ பாதுகாப்பு செயலாளராக பதவி வகித்த காலப்பகுதியில் சுரேஷ் சாலே ராணுவ புலனாய்வு பணியகத்தின் தலைவராக கடமையாற்றியிருந்தார். எனினும் 2024 நவம்பரில் ஜனாதிபதியாக பதவியேற்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவால் அவர் தனது பதவியிலிருந்து உடனடியாக நீக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அவரது கைது தொடர்பான மேலதிக விசாரணைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாவிட்டால் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் போலீஸ் மாதிபர் ஆகியோர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என மக்கள் குரல் அமைப்பின் இணை ஒருங்கிணைப்பாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான உதய கம்மன் பில குறிப்பிட்டுள்ளார். மக்கள் குரல் அமைப்பின் சார்பாக ஊடக அறிக்கையை வெளியிட்டு மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அந்த அறிக்கையில் மேலும் தெரிவித்துள்ளதாவது: படுகொலை கலாச்சாரம் 2025ஆம் ஆண்டு முடிவுக்கு கொண்டுவரப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் எதிர்பார்ப்புக்கு மாறாக படுகொலை கலாச்சாரம் பலமடைந்து தற்போது தீவிரம் அடைந்துள்ளது. நீதியை நிலைநாட்டும் நீதிமன்றம், அதிகாரிகள், சட்டத்தரணி மற்றும் அவரது மனைவி படுகொலை செய்யப்பட்டமை ஒட்டுமொத்த சமூக கட்டமைப்பையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது. எந்த நேரத்தில் இங்கு படுகொலைகள் இடம்பெறும் என்ற அச்சத்தில் தான் மக்கள் இன்று வாழ்கின்றார்கள். தேசிய பாதுகாப்பு மற்றும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையை உறுதிப்படுத்தும் பொறுப்பு அரசாங்கத்திற்கு உண்டு. தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கம் இந்த பொறுப்பை நிறைவேற்றுவதில் தோல்வியடைந்துள்ளது. பொது பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தும் சகல கட்டமைப்பும் பலவீனம் அடைந்துள்ளது. பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதில் அரசாங்கம் பலவீனம் அடைந்துள்ளது. இதன் பொறுப்பை ஏற்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் உடன் பதவி விலக வேண்டும் என்பது எமது நிலைப்பாடாகும். அதேபோல் போலீஸ் துறையும் இன்று அரசியலாக்கப்பட்டுள்ளது. ஆகவே போலீஸ் மாதிபரும் உடன் பதவி விலக வேண்டும். பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்திற்கு உண்டு. பாதுகாப்பை பலப்படுத்துமாறு அரசாங்கத்திடம் வலியுறுத்துகின்றோம். தேசிய பாதுகாப்புடன் தொடர்புடைய விடயங்களை அரசியல்மயப்படுத்தக்கூடாது என்பதை அரசாங்கம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார். நாட்டின் வரி செலுத்தும் கலாச்சாரத்தில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நோக்கில் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் விசேட சலுகை திட்டம் ஒன்றினை அறிமுகப்படுத்தியுள்ளது.
தமது வரி பொறுப்புகளை துல்லியமாகவும் தொடர்ச்சியாகவும் நிறைவேற்றும் வரி செலுத்துவோரை கௌரவிப்பதற்காக வரி செலுத்துவோர் வரப்பிரசாத அட்டை திட்டத்தை உள்நாட்டு இறைவரி திணைக்களம் ஆரம்பித்துள்ளது. இந்த திட்டமானது தனிநபர் வரி செலுத்துவோர் தாமாக முன்வந்து வரி செலுத்துவதை ஊக்குவிப்பதையும் வரி ஏய்ப்பதை குறைப்பதையும் முதன்மை நோக்கமாக கொண்டுள்ளது. அத்தோடு நாட்டிற்கு அதிக பங்களிப்பு வழங்கும் வரி செலுத்துவோருக்கு உரிய அங்கீகாரத்தை வழங்குவதும் இதன் இலக்காகும். இந்த சலுகை அட்டையை பெற்றுக்கொள்ள விண்ணப்பதாரர்கள் சில முக்கிய நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். வருமான வரி அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து வரிகளும் உரிய திகதிக்கு முன்னரோ அல்லது திகதியன்றோ செலுத்தப்பட்டிருக்க வேண்டும். விண்ணப்பதாரரின் கடந்த கால வரி இணக்கத்தன்மை வரலாறானது சீரானதாகவும் ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையிலும் அமைந்திருக்க வேண்டும். இந்த சலுகை அட்டைகள் 2 பிரிவுகளின் கீழ் வழங்கப்பட உள்ளன. தங்க அட்டை கடந்த மதிப்பீடு ஆண்டில் 5 மில்லியன் ரூபாய் அல்லது அதற்கு மேல் வருமான வரி செலுத்தியவர்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம். வெள்ளி அட்டை கடந்த மதிப்பீட்டு ஆண்டில் 3 மில்லியன் முதல் 5 மில்லியன் ரூபாய் வரை வருமான வரி செலுத்தியவர்கள் இதற்கு தகுதியுடையவர்களாவர். இந்த திட்டத்தில் இணைய ஆர்வமுள்ள தகுதியான வரி செலுத்துவோர் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளமான www.irdgov.lk ஊடாக விண்ணப்ப படிவங்களை பெற்றுக்கொள்ள முடியும். விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு 2026 பிப்ரவரி 28 வரை நீடிக்கப்பட உள்ளது. பாதாள உலக குழுக்களினால் உயிர் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ள 16 பேருக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி கந்தர போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் உள்ள 16 பேருக்கே போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட உள்ளது. புலனாய்வு தகவலினூடாக உயிர் அச்சுறுத்தல் இருப்பதாக அடையாளம் காணப்பட்டுள்ள குறித்த 16 பேரின் வீடுகளுக்கு போலீஸ் பாதுகாப்பு கையேடு வைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மோட்டார் சைக்கிள், ஜீப் மற்றும் முச்சக்கர வண்டியினூடாக குறித்த பகுதிகளில் போலீசார் நடமாடி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதனிடையே உயிர் அச்சுறுத்தல் இருப்பதாக போலீசார் விடுத்துள்ள எச்சரிக்கையையும் மீறி செயற்பட்ட சிலரே துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக ஆபத்துள்ள பகுதிகளில் அமைந்துள்ள 12,301 வீடுகள் மக்கள் வசிப்பதற்கு பொருத்தமானதல்ல என்று தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. மண்சரிவு ஆபத்துள்ள பகுதிகளில் அமைந்துள்ள குறித்த 12,301 வீடுகளும் மக்கள் வாழ்வதற்கு பொருத்தமற்றது என்பதால் அங்குள்ள மக்களை உடனடியாக வெளியேற்ற வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே டிட்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட தொடர்ந்து பாதைகளை சீரமைப்பதற்கு தாமதம் ஏற்பட்டுள்ளதால் மக்கள் பெரும் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்துள்ளதாக தொடர்ந்து அதிபர்கள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. தொடர்ந்து சேவையை மீண்டும் வழமைக்கு கொண்டு வருவதற்குரிய திட்டங்கள் இல்லாதமையினால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது. இலங்கை நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான ICC ஆடவர் T20 உலகக்கிண்ண போட்டி இன்று கொழும்பில் உள்ள ஆர் பிரேமதாச சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டரங்கில் நடைபெறவுள்ள நிலையில் விசேட போக்குவரத்து திட்டம் அமுல்படுத்தப்பட உள்ளது. இந்த போட்டி இரவு 7 மணிக்கு ஆர் பிரேமதாச சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த போட்டியை காண ஏராளமான ரசிகர்கள் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் கூட்ட நெரிசலை நிர்வகிக்கவும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் மைதானத்தில் உள்ள அதை சுற்றியும் விசேட போக்குவரத்து ஏற்பாடு செயல்படுத்தப்படும் என போலீசார் தெரிவித்தனர். அதன்படி வாகன சாரதிகள் முடிந்தவரை மாற்று வழிகளை பயன்படுத்துமாறும் போட்டியின் போது வழங்கப்படும் போக்குவரத்து அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறும் போலீசார் வலியுறுத்தியுள்ளனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விரைவில் நீதியை பெற்றுக் கொடுப்பதாக அரசாங்கம் உறுதியளித்துள்ளது. நேற்று அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச இதனை தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் துரித கதையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக இந்த தாக்குதலை தடுக்க தவறியவர்கள், இந்த தாக்குதலை வழிநடத்தியவர்கள் மற்றும் இந்த தாக்குதலுடன் தொடர்புடையவர்கள் என்ற ரீதியில் பல கோணங்களில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். விசாரணைகளுக்கு அமைய சந்தேக நபர்கள் கைது செய்யப்படுவதாகவும் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். அத்துடன் சில நபர்கள் வெளிநாடுகளில் இருப்பதாகவும் தகவல்கள் கிடைத்துள்ளன. அதற்கமைய குற்றப்புலனாய்வு திணைக்களம் உரிய விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றதாக அவர் தெரிவித்துள்ளார். எனினும் எதிர்வரும் ஏப்ரல் 21ற்கு முன்னதாக நீதியை வழங்க முடியாவிட்டாலும் விரைவில் இதற்கான நீதியை பெற்றுக் கொடுப்பதாக அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இதேவேளை இலங்கையில் தூக்கு தண்டனை உள்ளிட்ட மரண தண்டனையை அமுல்படுத்துவது குறித்து அரசாங்கம் இதுவரை எவ்வித தீர்மானமும் எடுக்கவில்லை என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். மரண தண்டனையை நடைமுறைப்படுத்துவது குறித்து அமைச்சரவை மட்டத்தில் எவ்வித கலந்துரையாடல்களும் இடம்பெறவில்லை என தெளிவுபடுத்தினார். இது போன்ற பாரதூரமான விடயம் குறித்து அமைச்சரவை மாத்திரம் தனித்து முடிவெடுக்க முடியாது என்று இது தொடர்பில் பொதுமக்களிடையே பரந்தளவிலான கலந்துரையாடல்கள் அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். அத்துடன் மரண தண்டனை அமுலில் உள்ள நாடுகளில் குற்ற வீதங்கள் குறைந்துள்ளனவா என்பது குறித்தும் சமூகவியல், உளவியல் மற்றும் குற்றவியல் ரீதியான தாக்கங்கள் குறித்தும் விரிவாக ஆராய்ந்த பின்னரே கொள்கை
ரீதியான முடிவுகளை எடுக்க முடியும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். இலங்கையில் இந்த வருடத்தின் முதல் 2 மாதங்களுக்குள் 12,000க்கும் மேற்பட்டோர் டெங்கி நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. ஜனவரி மாதம் முதல் இன்று வரை நாடு முழுவதும் 12,165 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். நாட்டின் ஏனைய மாவட்டங்களை விட கொழும்பு மாவட்டத்திலேயே அதிகளவான நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து மாத்தறை, காலி மற்றும் கண்டி ஆகிய மாவட்டங்களிலும் டெங்கு நோய் பரவல் தீவிரமடைந்துள்ளது என்று கண்டறியப்பட்டுள்ளது. கொழும்பு மாநகர சபைக்குட்பட்ட பகுதிகளில் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு அதனை தடுப்பதற்கான விசேட வேலை திட்டம் ஒன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இன்று முதல் அடுத்த 3 நாட்களுக்கு இந்த டெங்கு ஒழிப்பு திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. சுகாதார அதிகாரிகள் மற்றும் மாநகர சபை பணிப்பாளர்கள் வீடு வீடாக சென்று பரிசோதனைகளை மேற்கொள்ள உள்ளதுடன் நுழம்பு பெருகும் இடங்களை அழிப்பதற்கும் அறிவுறுத்தல்களை வழங்க உள்ளனர். டெங்கு பரவலை கட்டுப்படுத்த தங்கள் வீடுகள் மற்றும் சூழலை தூய்மையாக வைத்திருக்குமாறும் நீர் தேங்கி நிற்கும் இடங்களை அகற்றுமாறும் சுகாதார திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. காய்ச்சல் அறிகுறி தென்பட்டால் உடனடியாக வைத்திய ஆலோசனையை பெறுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருகோணமலை கிண்ணியா போலீஸ் பிரிவுக்குட்பட்டு காக்காமுனி களுப்பு பகுதியில் முறையான அனுமதி பத்திரமின்றி சட்டவிரோதமாக இயங்கி வந்த 2 சிப்பி தொழிற்சாலைகளை மாவட்ட குற்றப்புலனாய்வு பிரிவினர் நேற்று முற்றுகையிட்டுள்ளனர். இந்த அதிரடி நடவடிக்கையின் போது 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதுடன் பெருமளவிலான சிப்பிகள் மற்றும் இயந்திரங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. திருகோணமலை மாவட்ட பிரதி போலீஸ் மாதிபர் DMU மஹிந்த திசாநாயக்கவின் அறிவுறுத்தலின் பேரில் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் LJ அருணசமந்த சந்திரபாலவின் மேற்பார்வையில் போலீஸ் அத்தியட்சகர் JL அஜித்குமாரவின் வழிகாட்டலில் இச்சோதனை நடத்தப்பட்டது. இதன்போது 127 மூடை சேமித்து வைக்கப்பட்டிருந்த சிப்பிகள், 4 சிப்பி அரைக்கும் இயந்திரங்கள், குவித்து வைக்கப்பட்டிருந்த பெருமளவிலான அரைக்கப்பட்ட சிப்பிகள் ஆகியன கைப்பற்றப்பட்டன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரும் கிண்ணியா காக்காமுனி பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்கள் இருவரும் கைப்பற்றப்பட்ட சான்று பொருட்களுடன் திருகோணமலை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். களுத்துறை கொரணை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு போர்வதண்டு பிரதேசத்தில் உள்ள வீடு ஒன்றில் நபர் ஒருவர் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர் போர்வதண்ட பிரதேசத்தைச் சேர்ந்த 32 வயதுடைய நபர் ஆவார். இந்த கொலை நேற்று காலை இடம்பெற்றுள்ளதாக ஹொரணை போலீஸ் நிலையத்திற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. போர்வதண்ட பகுதியைச் சேர்ந்த நபர் தனது வீட்டின் பக்கத்தில் உள்ள மற்றொரு வீட்டிற்கு சென்று கதவுகள் மற்றும் ஜன்னல்களை சேதப்படுத்தியுள்ளார். இதனால் குறித்த வீட்டினுள் இருந்த பெண் அந்த நபரின் மனைவியிடம் சம்பவம் தொடர்பில் தெரிவித்துள்ளார். சம்பவ இடத்திற்கு சென்ற மனைவியும் மற்றைய பெண்ணும் சேர்ந்து மரக்கம்பத்தால் அந்த நபரை தாக்கியதில் குறித்த நபர் உயிரிழந்துள்ளதாக போலீசாரின் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் சந்தேகத்திற்குரிய 2 பெண்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஹொரணை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். ஜாழ்ப்பாணம் வருகை தந்துள்ள ஜெர்மனி மற்றும் பிரான்ஸ் தூதுவர்கள் ஜாழ்ப்பாணம் மாநகர முதல்வர் வி மதிவதனியை சந்தித்து தற்போதைய நிலவரம் தொடர்பில் கேட்டறிந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் மாநகர சபை அலுவலகத்தில் இடம்பெற்ற இச்சந்திப்பில் 2 நாட்டு தூதுவர்கள், மாநகர முதல்வர், மாநகர ஆணையாளர், பிரதி முதல்வர் ஆகியோருடன் பிரதம பொறியியலாளரும் கலந்து கொண்டனர். இச்சந்திப்பில் மாநகர சபை பகுதியில் மக்கள் எதிர்கொள்ளும் நெருக்கடி, அதனை தீர்ப்பதற்கு சபை எதிர்கொள்ளும் சவால் என்பவற்றுடன் உள்ளூராட்சி சபைகளின் செயற்பாட்டிற்கு மத்திய அரசின் உறுதுணை போன்றவற்றை கேட்டறிந்தனர். இதன்போது சபையில் நிலவும் முக்கிய இடர்பாடுகள், அரசியல் அழுத்தம் அல்லது அதிகார தலையீடுகள் போன்றவை ஏற்படின் அதற்கான காரணம் என்பவை தொடர்பிலும் மாநகர முதல்வரிடம் தூதுவர்கள் கேட்டறிந்தனர். தென் மாகாணத்திலும் ரத்தினபுரி, மொனராகலை மற்றும் களுத்துறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மத்திய, சப்ரகமுவ, மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அனுராதபுரம், காலி, மாத்தறை, மொனராகலை, மன்னர் மற்றும் வவுனியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. காலியிலிருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. காங்கேசன் துறையிலிருந்து மட்டக்களப்பு ஊடாக ஹம்பாந்தோட்டை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றானது வடகிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும். நாட்டைச் சூழவுள்ள
ஏனைய கடற்பரப்புகளில் காற்றானது வடமேற்கு திசையிலிருந்து அல்லது மாறுபட்ட திசைகளில் இருந்து வீசக்கூடும். காற்றின் வேகமானது மணித்தியாலத்திற்கு 20 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகள் மிதமான அலையுடன் காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் நேரங்களில் கடற்பகுதிகளில் அவ்வப்போது பலமான காற்று வீசுவதுடன் அக்கடற்பிரதேசங்கள் மிகவும் கொந்தளிப்பாகவும் காணப்படும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். மக்கள் வங்கி இலங்கை கைத்தொழில் அதிகார சபையுடன் இணைந்து நடத்திய 2025 ஆண்டிற்கான பீப்பிள்ஸ் பேங்க் பிஸ்டின் என்டர்பிரனர்ஷிப் சலைன் போட்டியில் முல்லைத்தீவு வித்யானந்த கல்லூரி மாணவி சாதனை படைத்துள்ளார். நாடு முழுவதிலும் இருந்து 500க்கும் மேற்பட்ட விண்ணப்பதாரர்களுடன் இவ்வருடம் பிப்ரவரி மாதம் கொழும்பில் இடம்பெற்ற தொழில் முனைவோர் சவால் தேசிய போட்டியில் முல்லைத்தீவு வித்யானந்த கல்லூரி மாணவி மனோகரன் சஹானி தேசிய மட்ட வெற்றியாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அத்தோடு இலங்கை கைத்தொழில் அபிவிருத்தி சபை தேசிய மட்டத்தில் 13 வெற்றியாளர்களை தேர்வு செய்து பீப்பிள்ஸ் பிஸ் டீன் சேலஞ்ச் 2025 நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளது. இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் நெடுந்தீவை பிறப்பிடமாகவும் முல்லைத்தீவு பாண்டியன் குளம் பிரான்ஸ் மற்றும் பெல்ஜியம் ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திரு சுப்பிரமணியம் லிங்கேஸ்வரன் அவர்கள் 24/2/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறையை பிறப்பிடமாகவும் லண்டனை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திருமதி நவரத்னம் மங்களேஸ்வரி அம்மாள் வண்ணமக்கா அவர்கள் 22/2/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று லண்டனில் காலமானார். யாழ்ப்பாணம் மயிலிட்டியை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி பொன்னம்பலம் அன்னலட்சுமி அம்மா கரடியம்மா அவர்கள் 22/2/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார். மட்டக்களப்பு கோட்டக்கல்லாரினை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு அமல உட்பமநாதன் அனுராஜ் அவர்கள் 24/2/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் இறுதிக்கிரியை விவரங்களை அறிந்து கொள்ள RIPpage.com பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.